Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா மார்க் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி ஜாப் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து 12th தான் படிச்சிருக்கோம், நாங்கள் 10th தான் படிச்சிருக்கோம், நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட மாத சம்பளமே வந்து 19,000 ரூபாய் மாத சம்பளத்தில் உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாடா மார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து டேரெக்டாக ஹச்ஆர் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்ன ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு பெர்மனன்ட் ரோல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த டாடா மார்க் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பிபிஓ வேர் ஹவுஸில் வந்து பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான் உங்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, அதான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து சர்ச் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதிகபட்சம் பிபிஓவில் வந்து 5 இயர்ஸாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான சேலரி ரேஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெர் ஆனமா, அதாவது ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 3,00,000லேருந்து 3,25,000 வரைக்கும் இதில் வந்து உங்களால் இன்கம் வந்து எடுக்க முடியும். மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி அது உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 வேகன்சி இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். போஸ்ட் பண்ணி ஃபியூ ஹவர்ஸ் தான் வந்து ஆகுது. உங்களுக்கு அதுக்குள்ளே நான் வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முன்னுரிமை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த 10 நபர்களில் நீங்கள் ஒரு நபர்களாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஜாபில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி பாஸ் கேன் ஆல்சோ அப்ளை. அதாவது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்டரியாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக அண்ட் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும், கேட்கக்கூடிய திறன்கள் உங்ககிட்ட இருக்கணும், நல்லா லிசன் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக இது 3மே உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், இந்த ஜாபுக்கு வந்து வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், இடிக்கும்னு நினைக்கிறேன். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க இப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து பகல் ஷிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டாக கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். பட் நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. பீயிங் கான்ஃபிடென்டல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். இதுதான் வந்து கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்ஸுமே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். எந்த ஒரு அமௌண்ட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுக்கு ஏதாவது டெஸ்ட் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே வந்து கிடச்சிரும். இதுக்கு லேப்டாப் வந்து கம்பல்சரியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே லேப்டாப் வந்து சொல்லலை. மேபி உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் தான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இதில் இருக்கக்கூடிய அதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரைனிங்ஸும் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக வந்து இதை வந்து நீங்கள் லிசன் பண்ணி நல்லா நோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஜாப் வேணும் அப்படிங்கிறத எந்த கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக ரொட்டீனாக இப்போ நீங்கள் வந்து ஐடினா
ஐடிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை ஒரு 10 கமெண்ட்ஸ் ரொட்டீனாக வருது அப்படின்னா அந்த ஐடி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து ஜாப் எங்கெல்லாம் வந்து ஐடி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஜாப் இருக்கோ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி தேடி பிடிச்சி நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு டீச்சர்ஸ் ஜாப் தான் வேணும், எனக்கு வந்து டியூட்டர் ஜாப் தான் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அதிகமாக கமெண்ட் செக்ஷன் வந்து அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கமெண்டை ரீட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாயி ஜாப் சீக்கர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் நண்பா. காட் பிளஸ் யூ.